ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு வச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் நாளைக்கு நடக்க இருக்க இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்சோட என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்தனால போன மேட்ச் ஓப்பனிங் ராகுல் இருந்தார். ஸோ இப்போ இருக்க நிலமையில் ரோஹித் சர்மா ஓப்பனிங் விளாண்டு கேஎல் ராகுல் நம்பர் 6 போவார்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கான இப்படி இருக்கப்போ எல்லாருமே சீனியர் கிரிக்கெட்டர் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் கேஎல் ராகுல் விளாட்டும், ரோஹித் சர்மா ஒன் டவுன் விளாட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப என்னதான் இருந்தாலும் அவர் கேப்டன் ப்ளஸ் அவர் ஒரு சீனியர் பிளேயருங்கிறப்ப எல்லாமே கருத்தில் யோசிச்சு தான் பண்ணணும். உடனே அவங்க ஒரு மேட்ச் விளாண்டாங்கிறத யோசிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ ரோஹித் சர்மாவே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி மீட் பண்ணப்போ நான் போன மேட்ச் ராகுல் விளாண்ட பேட்டிங்கை பார்த்தேன், அவர் நல்லாவே விளாண்டுருந்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் தான் ஓப்பனிங் ஆட போகிறாரு, நான் டவுன் த ஆர்டர் போய்க்கிறேன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட் பால் விளாட்றது மட்டும் கிரிக்கெட் கிடையாது. ஸோ அதோட மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இருக்கப்போ கேஎல் ராகுல் போன மேட்ச் ஃபஸ்ட்டு எப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம எவ்வளோ லோ டோட்டல் அவுட் ஆனாலும் அவர் கான்ஃபிடென்ட்டாக விளாண்டுட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கப்போ அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாண்டு ஒரு அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கப்ப திடீர்னு இல்லைப்பா நீ போய் பழைய மாதிரி பின்னாடி விளாடு, கேப்டன் அப்புறம் ரோஹித் சர்மா வந்துட்டார், நீ அவர் தான் ஓப்பனின்னு சொல்லாமல் இப்போ இருக்கப்போ பிளேயருக்கு ஒரு மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ இருக்கப்போ அந்த மைண்ட் செட்டை கெடுக்க வேணாம்னு சொல்லி ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா நான் டவுன் த ஆர்டரே போய்க்கிறேன், கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு கேப்டனாக ஒரு லீடராக பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முடிவு பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட்ஸ். அப்படிங்கிறப்போ ஓப்பனிங் ராகுல், ஜெய்ஸ்வால், கில் வேறு வந்துட்டார். ஸோ அப்படிங்கிறப்ப கில் தான் ஒன் டவுன் பாசிபிளி. இது படிக்கலுக்கு பதிலாக கில் ஒன் டவுன், கோலி செகண்ட் டவுன், தேர்ட் டவுன் எப்போதும் போல் பண்ணிட்டு, ஸோ பண்ணிட்டுக்கு அப்புறமேட்டு தான் ரோஹித் சர்மா வருவார்னு நினைக்கிறேன். டவுன் தான் ஆர்டர் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் ஒன் டவுன் எழுத போகிறாரா இல்லை 5th 6th அது தெரியல. அது சிச்சுவேஷன் இந்த மாதிரி மேபி இறங்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ராகுல் ஜெய்ஸ்வால் பிரிக்க வேணாம் காம்பினேஷன் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு கேப்டனாக ஒரு லீடராக அவரே அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல இந்த கிரிக்கெட் வேர்ல்டு